ஆனா இது எல்லாத்தையும் விட பல இடங்கள்ல அப்பாவா பாசத்தை பொழிஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி மகள் நட்சத்திராவா வர்றவங்க தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்ததை அப்பா கிட்ட சொல்ற ஒரு பர்சனா இருக்காங்க. அந்த அப்பா மகள் உறவை கொண்டு போன விதம் தான் படத்தோட பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். ஒரு அப்பாவா என்னோட பாசத்தை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ரவி தேஜாவோட நடிப்பு பல இடத்துல நல்லா இருக்கு. சில இடங்களை கொஞ்சம் எமோஷனலாவும் நடிச்சிருக்காரு. ரவி தேஜா மகளா வர நட்சத்திரா கதைக்கு நல்ல தேர்வுன்னே சொல்லாங்க. அருமையா நடிச்சிருக்காங்க. அந்த சிறுமியோட வேகம், அந்த குறும்புத்தனமான பேச்சு, நடிப்பு, அப்பா பாசம் சீன்கள் எல்லாமே அருமையா இருக்கு. இடைவேளைக்கு அப்புறம் அவ காட்டுற அந்த பிடிவாதம், அதனால என்னென்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கறது கொஞ்சம் எமோஷனலாவும் காட்டியிருக்காங்க. ஹோம்லியான அம்மாவா பிரியா பவானி சங்கர் வராங்க. குருசாமியா வர ஷாய்குமார், அவரோட நடிப்பு, அவரோட கேரக்டர் நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா சுவாசிகா வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு வில்லத்தனத்துக்கு மாறுறாங்க. நூறுசாமி லப்பர் பந்து படத்துல நடிச்ச சுவாசிகாவா இது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வில்லத்தனத்தை காட்டியிருக்காங்க. இவங்கள தவிர கிராமத்துல வர சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்கள், அஜய் கோஷ், அந்த ஊர் பள்ளி மாணவிகளா நடிச்ச எல்லாருமே சரியான தேர்வுன்னு சொல்லலாம். அருமையா நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் காட்சிகள்ல ரவி தேஜா ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. அதே நேரத்துல கிளைமேக்ஸுக்கும் அதுக்கு முன்னாடி வர காட்சிகள்ல கொஞ்சம் எமோஷனலாவும் கொண்டு போயிருக்காரு. தன்னோட மகள் சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை பழி வாங்குறது, அதுக்கு சில ஏற்பாடெல்லாம் செய்யறதுன்னு கதை கொஞ்சம் 2ஆம் பாகத்துல கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகுது.